65வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்துல இறைவன் சொல்றான், யாரேனும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுவாரையானால் அல்லாஹ் அவருக்கு சிரமங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஏதேனும் வழிவகை செய்து கொள்வான் என்று சொல்கின்றான். தக்வாவுடன் நாம் நடக்கும் போது நமக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக உறுதி அளிக்கின்றான். அது அடுத்த வசனத்துல இன்னும் தெளிவாக சொல்கின்றான், அல்லாஹ்வையே முழுவதும் யாவர் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன், நிச்சயமாக அல்லாஹ் தன் பணியை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னும் தெளிவாக இதே அத்தியாயத்தினுடைய அடுத்த வசனத்துல 65வது சூராவினுடைய 4வது வசனத்துல யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றாரோ அவருடைய விவகாரத்தில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஒரு மாதம் ரமலானிலே நாம் தக்வாவை வளர்ப்படுத்திக் கொள்வதற்காக நோன்பிருந்தோம். இந்த ஒரு மாதம் ரமலானிலே ஏராளமான நல்ல காரியங்களை செய்தோம், தான தர்மங்களை செய்தோம், இறைவனை இரவிலெல்லாம் நின்று வணங்கினோம். அதனுடைய இறுதியாக இறைவன் நமக்கு மாபெரும் கூலியை கொடுக்கக்கூடிய இந்த ஈகை திருநாளிலே இன்று நாம் குழுமி இருக்கின்றோம். இறைவன் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை, நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள். ஏனென்றால் என் அடியான் எனக்காகவே நோன்பிருக்கின்றான், அவனுக்கு நான் அளப்பெரிய கூலியை தருவேன் என்று அல்லாஹ் தஆலாவே சொல்லி இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் நம்முடைய நாம் வாழக்கூடிய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. பல்வேறு மதத்தினர்களும் பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்களும் பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடையவர்களும் வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டிலே வாழும்போது முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே, தக்வா உடையவர்கள் என்ற அடிப்படையிலே, இறையச்சம் உடையவர்கள் என்ற அடிப்படையிலே வாய்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே செய்திகள் எல்லாம் மிக வேகமாக பரவக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஸ்மார்ட் போன் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்தியாளர்களாகவும் சமுதாய தலைவர்களாகவும் மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 49வது சூராவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 6வது வசனத்திலே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலையை நீங்கள் நன்கு விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரியாத்தனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்து விட்டால் பின் உங்கள் செயலுக்காக வருந்தும் நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று இறைவன் மிக தெளிவாகவே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். மிகுந்த கடமை உணர்வும் மிகுந்த பொறுப்புணர்வும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன இந்த சமுதாயத்துக்கு இருக்கின்றது. இந்த சமுதாயத்திலே, இந்த நாட்டிலே, பன்முகத்தன்மையுடைய நாட்டிலே, அதாவது ஒரு ப்ளூரல் சொசைட்டியிலே, பன்முக சமுதாயத்திலே வாழும் போது முஸ்லிம்களுக்கு மிகுந்த பொறுப்பு உண்டு. ஒரு பன்முக சமூகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான இலக்கணத்தை வகுத்தது இஸ்லாம். இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு முன்பு ஒரு வழக்கு வருகிறது. வழக்கை தொடுத்தவர் ஒரு யூத பெண்மணி. புகாரை கொடுக்கின்றார் கலீஃபா உமர் அவர்களிடம். என்ன புகார்? உங்களுடைய எகிப்தினுடைய ஆளுநர் அம்ரு பின் ஆஸ் எனக்கு சொந்தமான இடத்தை அபகரித்து விட்டு அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றார், எனக்கு நியாயம் வேண்டும் என்று இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அந்த புகார் வருகிறது. தேசத்தந்தை காந்தியடிகள் இந்த நாடு விடுதலைப்பட்டால் யாருடைய அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்பியதாக எழுதினாரோ அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கின்றார்கள். மிகப்பெரிய ஆளுநர் மட்டுமல்ல, மிகப்பெரிய நபித்தோழர் அம்ரு பின் ஆஸ் வரவழைக்கப்படுகிறார்கள். என்ன இந்த யூத பெண்மணி இந்த புகாரை கொடுத்திருக்கின்றார்கள்? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே ஒரு சிறுபான்மை சமூகம் அந்த யூத சமூகம். அந்த யூத சமூகத்தை சேர்ந்த பெண்மணி ஆளுநருக்கு எதிராக கொடுத்த புகார். விசாரிக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அம்ரு பின் ஆஸ் சொல்கிறார், ஆமாம் உண்மைதான்,
அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக இடம் தேவைப்பட்டது. பலமுறை இந்த பெண்மணியிடம் கேட்டோம், இடத்தை தருவதற்கு மறுத்து விட்டார். மாற்று இடம் தருகின்றோம், இழப்பீடு தொகையை தருகின்றோம் என்றெல்லாம் அரசு சார்பிலே பேசினாலும் அவர் மறுத்து விட்டார். வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தையும் சேர்த்து பள்ளிவாசலை விரிவுபடுத்தினோம் என்று சொல்லும் போது கலிஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், இது மிகப்பெரிய தவறு. உடனடியாக விரிவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலனுடைய விரிவாக்க பகுதி இடிக்கப்பட்டு அந்த பெண்மணியினுடைய இடமும் அவருடைய வீடும் அவருக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அருமை சகோதரர்களே, நீதிக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு தகவல் வந்தாலும் உடனடியாக பரபரப்பை ஏற்படுத்திவிட்டு, கையில வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கின்றது, எல்லாரும் வாங்க அங்க அநீதி நடந்து விட்டது, இங்கே அநீதி நடந்து விட்டது என்று விசாரிக்காமல், நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் திருடி விட்டதாக குற்றச்சாட்டு உண்மையிலே திருடி இருந்தாலும் கூட திருடிக்கு ஆதரவாக நிற்பது தக்வாவுடைய வெளிப்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சோதனைகள் நம்மை எதிர்கொள்ளலாம், எத்தனையோ வேதனைகள் நம்மை எதிர்கொள்ளலாம். ஆனால் இந்த தக்வா என்ற இந்த இறை அச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமே ஆனால் நிச்சயமாக இறைவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு தீமையை கண்டவுடன் அதே தீமையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கின்றது. நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்கின்றான். 41வது சூறாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 34வது வசனத்தில், நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, மிக சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக, அப்போது உம்முடன் கடும் பகமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவார்கள் என்று இறைவன் சொல்கின்றான். என்ன சொல்றான் இறைவன்? மிக சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுங்க, அப்போது உங்க மீது கடுமையான பகைமை கொண்டவர்களும் என்ன ஆகிவிடுவார்கள்? உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று இறைவன் சொல்கின்றான். இதற்கு விளக்கமாக ஏராளமான வரலாற்று சம்பவங்களை சொல்ல முடியும், ஆனால் மேல் உங்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அருமை சகோதரர்களே, மிகுந்த பொறுப்பும் கடமை உணர்வும் இந்த சமுதாயத்திற்கு இருக்கின்றது. ஒரு பன்முக சமூகத்திலே வாழும் போது நிச்சயமாக நாம் தக்வா உடையவர்களாக இருக்கும் போது நாம் நிச்சயமாக நம்முடைய வெற்றி நிச்சயமாக உண்டு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வலா தஹீனு வலா தஹஸனு வ அன்துமுல் ஆலூன இன் குன்தும் முஃமினீன் என்று சொல்கிறான். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், தயக்கம் அடைய வேண்டாம். உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். இந்த நாட்டிலே வாழக்கூடிய 95 விழுக்காடு மக்கள் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் சிறுபான்மை முஸ்லிம்களுடன் நல்லுணர்வுடன் வாழ வேண்டும். சிறுபான்மை முஸ்லிம்களுடைய கவலைகளிலும் துன்பங்களிலும் நாமெல்லாம் பங்கேற்க வேண்டும். சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கு எதிராக நாமெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் 95 விழுக்காடு இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள், தமிழக மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த நல்லுறவை, அந்த நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கு இன்றைய தினத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோமாக. நம்முடைய நாடும் நம் நாட்டின் மக்களும் எல்லா வளங்களும் பெற்று நல்லிணக்கம் மேலோங்கக்கூடிய வகையில நாம் இந்தியாவிலே வாழ்வதற்கு, தமிழகத்திலே வாழ்வதற்கு இறைவனிடம் கையேந்துவோமாக. நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே அனைத்து மக்களுக்கும் மத்தியிலே எல்லா வகையிலும் நல்லிணக்கம் தலை துவங்குவதற்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த முன்னணி மாநிலமாக நம்முடைய தமிழகம் மேலோங்குவதற்கும் இறைவனிடம் இறைஞ்சுவோமாக. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இது இறைவன் நமக்கு கூலி கொடுக்கக்கூடிய தினம். எனவே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து இறைவனிடம் உங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் கேட்டுவிட்டு அப்புறம் கலைந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய இன்னல்களையும் பிணிகளையும் போக்கி அனைவருக்கும் நல்வாழ்வு தருவதற்கும் அனைத்து பகுதிகளிலும் அமைதியும் சாந்தியும் வளமும் மேலோங்கி இருப்பதற்கும் இறைவன் கிருபை செய்வானாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும். இறைவன் நாம் செய்த அனைத்து அமல்களையும் அங்கீகரித்து
இம்மை மறுமையிலே நற்பெயர்களை தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.